யாரை எப்படி பார்க்கிறோமோ பார்க்கிறதின் விளைவாக கனமும் மதிப்பும் மரியாதை உண்டாகும். எந்த அளவுக்கு மதிப்பு கொடுப்பீர்களோ அந்த அளவுக்கு அவற்றிலிருந்து ரிசீவ் பண்ண ஆரம்பிங்க. இயேசு வளர்ந்த ஊருக்கு போறாரு. சின்ன வயசுல இருந்தே அவர் பார்த்திருப்பாங்க. இயேசு 30 வயசுக்கு மேல தான் அற்புதம் செய்யறாரு. யோர்தான் நதியில யோவான் ஸ்நானம் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் ஆவியானவர் வந்து இறங்கினதுக்கு அப்புறம் ஆவியானுடைய பலத்த செய்கள் ஒரு மனம் வெளிப்படுகிறது, அற்புதம் நடக்குது. மற்ற எல்லா பட்டணங்களிலும் பலத்த அற்புதங்கள் நடக்குது. அவருடைய பிரசங்கத்தை கேட்டு பல மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், மனம் திரும்புகிறார்கள், குருடர் பார்வையடைகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், ஊமையர்கள் பேசுகிறார்கள், மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கிறாங்க. வளர்ந்த ஊருக்கு போறாரு. வளர்ந்த ஊருக்கு பார்த்தபோது சின்ன வயசுல இருந்து பார்த்திருப்பாங்க. அவங்க மாம்சத்தினால எதை பார்க்கறாங்க தெரியுமா? மாம்சத்துல பார்த்ததன் விளைவாக அவரை பார்க்கறாங்க. வெறும் மாம்சத்தின் அடிப்படையில் ஒரு காரியத்தை நீங்க எடை போடுறீங்கன்னா அதுக்கு நீங்க ரெஃபரன்ஸ் கொடுக்கவே மாட்டீங்க. ஒரு வசனம் வாசிங்க, யோவான் 7:24 எடுப்போம். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். எதை பார்க்கிறீர்களோ உங்களுடைய கண் பார்வையின் அடிப்படையில் ஒரு காரியத்தை நிதானிக்காதீர்கள். உங்களுடைய மாம்ச கண்கள் சொல்லுது இல்லையா, அதன் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு செய்யாதீங்கிறார். சாமுவேல் சொன்னாரு, சாமுவேல் தாவீதை விட்டு போறார் இல்லையா, அப்ப சொல்லும் பொழுது மனிதன் தோற்றத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறாங்க. கர்த்தர் பார்க்கிற விதை வேற, மனுஷன் பார்க்கிற விதை வேற. மனுஷன் பார்க்கும் பொழுது புற தோற்றத்தின் அடிப்படையில் பார்க்கிறான். புற தோற்றத்தின் அடிப்படையில் ஒரு வேல்யூ பண்றான். புற தோற்றத்தின் அடிப்படையில் நீங்க வேல்யூ பண்ணுகிறீர்கள் என்றால் அதன் அடிப்படையில் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணி கவனிச்சேவாங்க. இயேசு ஒரு இடத்துல சொன்னார், மனிதன் எதை பெருசா நினைக்கிறானோ அது தேவனுக்கு அருவருப்பா இருக்குன்னார். லூக்கா 16:15 மனிதனுடைய பார்வையில விசேஷமா தெரிகிறது, தேவனுடைய பார்வையில அருவருப்பா இருக்குன்னார். தேவன் சில காரியத்தை மேன்மையா நினைப்பார், அதை மனிதன் அற்பமா நினைப்பான். மனிதன் மேன்மையா நினைக்கிறது, தேவன் அற்பமா நினைப்பார். கவனிச்சவங்க, ஒரு மனிதன் ஊழியம் செய்கிறார், தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார், ஊழியம் செய்கிறார். அவருடைய வாழ்க்கையில் சில குறைகள் இருக்கும் பொழுது, சில பலவீனங்கள் இருக்கும் பொழுது, அவர் என்ன ஊழியம், இவர் ஊழியம் செய்கிறார், இவர் எப்படி பண்ணிட்டாரு அவர் நம்ம மட்டமாக நினைக்கிறோம். ஏன் நினைக்கிறோம் என்றால் அவரை நாம் பார்த்ததெல்லாம் அவருடைய மாம்சத்தின் மட்டும்தான். என்ன கவனிங்க, எல்லாருக்கும் மாம்சம் தான் இருக்கு. பெர்ஃபெக்டான மனுஷன் இந்த உலகத்தில் ஒரு ஆள் கூட கிடையாது. 100% பெர்ஃபெக்ட், தப்பே செய்யாத ஆள் ஒரு ஆளை காமிங்க, யாருமே கிடையாது. கர்த்தருக்கு கிடைச்சதெல்லாம் என்ன மாதிரி உங்களை மாதிரி ஆளு தான். நான் சொன்னது புரியுதுங்களா? ஏன் அப்படி பண்ணிட்டாருன்னா அவர் வெறும் மாம்சத்தின் மட்டும் தான் பார்க்குறீங்க. அவர் மேல ஒரு அழைப்பு இருக்கிறது, ஒரு அபிஷேகம் இருக்கிறதே மக்கள் பார்ப்பது கிடையாது. கவனிச்சே வாங்க, என்ன ஊழியம் செஞ்சுட்டு இப்படி பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான் கர்த்தருக்கு இருக்கு, அவ்வளவுதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். யாரையும் மாம்சத்தின்படி சுய தோற்றத்தின் அடிப்படையில் நீங்க ஒரு எடை போடுறீங்கன்னா நீங்க கொடுக்கிற மதிப்பு அந்த சுய தோற்றத்தின் அடிப்படையில் தான் இருக்கு. கவனிங்க, ஒருத்தர் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்றாரு, உங்களுக்கு தெரியாத ஒரு இடத்துல தெரியாத ஒரு நபர் ஸ்டேஜில் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட பேச்சு, அவருடைய செயல்பாடுகளை பார்த்தோன்னா உங்களுக்கு வியப்பு இருக்கும், ஆச்சரியம் இருக்கும், அமேசிங் எல்லாம் ஆச்சரியம் இருக்கும். ஏன் அவருக்கு அந்த அளவுக்கு நீங்க மதிப்பு மரியாதை கொடுக்குறீங்கன்னா அவருடைய மாம்சம் என்னது உங்களுக்கு தெரியாது. கவனிச்சுவாங்க, அவருடைய மாம்ச நேச்சர் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர்கிட்ட நீங்க பழகலை, அவர்கிட்ட பழகலை, அவருடைய தன்மை தெரியாது, அவருடைய கேரக்டர் தெரியாது, எதுவுமே தெரியாது. பார்த்தீங்க அவ்வளவுதான், அவன் வியந்துரும். நமக்கு பழகின ஆளுக்கு நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். பிரச்சனை அதான். என்ன, சின்ன வயசுல இருந்தே பார்க்குறாங்க, பழகுறாங்க, இவரோட ஆக்ஷன் தெரியும், புற ஆக்ஷன் தெரியும், அதை பார்த்து நடிப்பில் மரியாதை வருவது கிடையாது. இன்னொரு ஆளாக பார்த்து ஏன் வியந்து போகிறோம்னா அவருடைய நேச்சர் உங்களுக்கு தெரியாது, சரீர நேச்சர் தெரியாது. கவனிச்சுவாங்க, ஒரு அம்மா ஒருத்தட்ட சொல்லியிருக்கு, அவரெல்லாம் எப்படி மனைவியை தாங்குறாரு பார்த்தீங்களா, மனைவி அப்படியே கையில் வச்சு தாங்குறாரு, மனைவிக்கு ஒன்றுன்னா அப்படியே துடிச்சு போயிறாரு, மனைவிக்கு வாந்தி எடுக்கும்போது அப்படி கையில் பிடிச்சி அப்படியே கொண்டு போய் ஊத்துறாரு, கையை அப்படியே மனைவி அப்படியே அமுக்கி விடுறாரு, தடவி விடுறாரு. யாரு? அந்த டிவியில் ஒருத்தர் வர்றாருல, அவரு டிவியில் சினிமாவில் வருவார் பார்த்தீங்களா, அவர் அங்கே என்ன பண்றாரு, நடிக்கிறாரு. அவர் இங்க என்ன பண்றாருங்க, நடிக்கிறாருங்க. ரொம்ப பேருக்கு அவர் மாதிரி நீங்க இல்லை,
அவர் குடும்பத்தை பார்க்குற மாதிரி நீங்க பார்க்கல, அவர் மனைவியை நேசிக்கிற மாதிரி நீங்க நேசிக்கல. ஏன் அவரை உங்க வீட்டுக்காரோட கம்பேர் பண்றீங்கன்னா உங்க வீட்டுக்காரோடைய மாம்சம் தெரியுது, அவர் உங்களுக்கு தெரியல. சொன்னது புரியுது? நடிப்பு முடியும் போது டைரக்டர் கட்டுன்னு சொல்லிட்டாருன்னா அவர் போய் அவருடைய அந்த வண்டியில போய் 5வது டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணி பேசிட்டு இருப்பார் அவர். அதான் அவரு. ஏன்னா அவரை ஏன் அந்த அளவுக்கு மதிக்கிறோம்னா அவருடைய செயல்பாடு உங்களுக்கு தெரியாது. நான் சொன்னது புரியுதுங்களா? உங்களுக்கு கூட இருக்கிறவங்கள மதிங்க. தேவனை மதிப்பதற்கும் பிரதானமான காரியம் தேவனை குறித்து எக்ஸாக்ட் நாலேஜ் இருக்கணும். யாரை எப்படி பார்க்கிறோமோ பார்க்கிறதன் விளைவாதாக கனமும் மதிப்பும் மரியாதை உண்டாகும். நான் சொன்னது புரியுதுங்களா? முதல்ல பார்க்கிற விதம் தான் மரியாதை ஏற்படுத்தி கொடுக்கிறது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மதிப்பது கிடையாது. ஏன் மதிப்பது கிடையாதுன்னா அவங்களுடைய புறத்தோற்றத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். கவனிங்க, புறத்தோற்றத்தின் அடிப்படையில் மேன்மையான உறவுகளை இழந்து விட்டீர்கள் என்றால் இழந்ததுக்கு அப்புறம் வேதனைப்படுவோம். சில குறைகள் இருக்கா, சரி பண்ணுங்க, குடும்பத்தில் பேசுங்க, சரி பண்ணுங்க. கர்த்தர் தண்ணீரை மதுரமா மாத்துறவர், கசப்பான தண்ணீரை மதுரமா மாத்துறவர். இயேசு வளர்ந்த ஊருக்கு போறார், அவரால் ஒரு அற்புதம் செய்ய முடியல. ஒரு அற்புதம். என்ன சொல்றான்? இவங்கிறான். இவன் அவன். சில சொல்லுவாங்க இல்லையா, அந்த அவன் எவன்? அவன் தாங்க அவன். அவன் பேரை வேற வாயில சொல்ல சொல்றீங்களாக்க, அவன் தான் அவன். ஏன்னா அந்த அளவுக்கு மரியாதை இயேசு கொடுத்த மரியாதை அதான். அதனால அந்த இடத்துல அந்த மக்களை அவரால் கனப்படுத்த முடியவில்லை. கனப்படுத்த மாட்டேன்னு சொல்லல, கனப்படுத்த முடியல. மற்ற ஊர்ல அற்புதம் செஞ்சார், மற்ற ஊர்ல அதிசயங்கள் செய்தார். ஆனா வளர்ந்த ஊரா அவரால் அற்புதம் செய்ய முடியலன்னா அவரை பார்த்த விதம் தப்பு. யாரை எப்படி பார்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். எந்த அளவுக்கு மதிப்பு கொடுப்பீர்களோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட ரிசீவ் பண்ண ஆரம்பிங்க. மனைவியை காலனாவுக்கு மதிக்கல நீங்க, அவ கிடக்கா. கவனிங்க, வீட்டுக்காரிட்ட கேட்க மாட்டாங்க, ஆனா ரோட்ல போற பொம்பளை அட்வைஸ் கேட்பாங்க. நீங்க உங்க மனைவி மதிக்கவில்லை என்றால் மனைவி மூலமாக வரக்கூடிய கணம் உங்களுக்கு வாழ்க்கையில வராது. அதே போல கணவனை மதிக்கவில்லை என்றால் கணவன் மூலமாக வரக்கூடிய கணம் உங்கள் வாழ்க்கையில வெளியே வராது. கவனிங்க, இது சீக்ரெட். இது பார்க்கிற விதம் மாறும் பொழுது கனப்படுத்துகிற விதம் மாறும். அவரை ரட்சகர் பார்க்கல, ரபீன் பார்க்கல, தேவகுமாரன் பார்க்கல. அப்படி பார்த்திருந்தாங்கன்னா மற்ற இடத்துல செய்த அதே அற்புதங்களை இங்க அவர் செஞ்சிருப்பார். அதே அற்புதங்களை இங்கே செய்ய முடியும் அவரால். ஏன் முடியல? அந்த இடத்துல அசட்டை பண்ணப்பட்டார், கனஹீனப்படுத்தப்படுகிறார். இவன் தானே, இவன் டவுசர் போட்ட காலத்திலே தெரியுமே, இவன் தச்சன் தானே, தச்சன் என்ன செய்யணும்? தச்சன் தானே, தச்சு வேலை தானே செய்யணும். இவன் ஊழி செஞ்சிட்டு இருக்கான். தச்சன் தானே, தச்சன் மகன் தானே. அவர் கொடுத்த கனமும் மரியாதையும் கம்மியா இருந்ததுனால அந்த இடத்துல அவரால் அற்புதம் செய்ய முடியல. கர்த்தரை உயர்த்தி பாருங்க, மேன்மைப்படுத்தி பாருங்க, அவரை உங்களை உயர்த்துற விதம் அதிகமா இருக்கும். சுகமாக மாறும், அற்புதமாக மாறும், பராக்கிரமங்கள் செய்ய முடியும்.